மகாலிங்கம், வேலூர்ல தனியார் சிமெண்ட் குடோன்ல பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணம் யாருடைய பணம்? அது யாருக்கு சொந்தமான இடம்? அது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன மகாலிங்கம்? தேவா, தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த வருமான வரித்துறை சோதனையும் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவமும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தற்பொழுது வேலூரில் உள்ள, அதாவது வேலூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்குப்பம் என்ற பகுதியில் தனியார் சிமெண்ட் குடோன் இருக்கிறது. இந்த தனியார் சிமெண்ட் குடோன் திமுக உறுப்பினர்களுக்குரிய நபருடையது என்று முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த குடோனில் இன்று காலையில் திடீரென்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் போது குடோனிற்குள் கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதே போல வார்டு வாரியாக எழுதி குறிப்பிட்டு தொகையை பார்சல் செய்து சாக்கு மூட்டைகளில் அடக்கியும் அதே போல் பெட்டிகளில் அடைத்து வைத்திருந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த காட்சிகளை வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் 2 விதமான விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று, பறிமுதல் செய்யப்பட்ட பணம் யாருடையது, எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இன்னொரு பக்கம், இந்த குடோன் யாருடையது, பணம் யாருடைய பணம் இங்கு இந்த குடோனில் வைக்கப்பட்டது, எப்போது வைக்கப்பட்டது, யாரால் வைக்கப்பட்டது என்ற விசாரணை. இன்னொரு பக்கம் 29, 30 ஆகிய தேதிகளில் திமுக பொருளாளர் துரைமுருகனுடைய வீடு மற்றும் அவரது மகன் நடத்தி வரும் கல்லூரிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் போது 10 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த சோதனையை தொடர்ந்து தற்பொழுது இப்போது சிக்கியிருக்கக்கூடிய இந்த பணம், அந்த சோதனைக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருவதாக கூறியிருக்கிறார்கள். எனவே இது துரைமுருகன் குடும்பத்திற்கு சொந்தமான பணமா என்பதை இன்னும் அதிகாரிகள் இறுதியாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் உறுதி செய்யவில்லை. அந்த கோணத்தில் விசாரணை நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றும் சில மணி நேரத்தில் இந்த பணம் யாருடையது என்பதில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தேவா, மகாலிங்கம், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து உடனே தேர்தல் ஆணையம் பண்ண முக்கியமான விஷயங்கள்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் எது நடந்தாலும் உடனே எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. காட்சிகளை பார்க்கும்போது எல்லாம் புத்தம் புதிய ரூபாய் நோட்டுகள், பேங்க் அந்த கட்டு கூட உடைக்காம இருக்கு. இது அதன் மூலமா யார் இவ்வளவு பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ண முடியாதா? நிச்சயமா இது ஒரு இன்டெலிஜென்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். வங்கியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் அதிகமாக இருக்கிறார் என்றால் அந்த தகவல் உடனடியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதாவது மாவட்ட சொல்ல வேண்டும். இதுதான் விதி. அதையும் தாண்டி இந்த பணம் எடுத்து செல்லும் வகையில் ஏன் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படவில்லை? இது அடுத்த கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் அதிகாரிகள் இன்னும் இதுவரை தெளிவான பதில் கொடுக்கவில்லை. வங்கியில் இருந்து கொண்டு வரப்பட்ட போது ஏன் பறக்கும் படையினர் இதை தகவலை அடுத்து சோதனை செய்யவில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே சிமெண்ட் குடோனில் தற்பொழுது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த பணம் நிச்சயமாக தேர்தல் பண பட்டுவாடாக்குத்தான் இருக்கும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் முழுமையாக நம்புகிறார்கள். ஏனென்றால் அதில் அது போன்ற அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதாவது வார்டு வாரியாக வாக்காளர்களுடைய பணத்தை, அந்த பணம் யாருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விதத்தில் மிக தெளிவாக அது பிரிண்ட் செய்யப்பட்டு, அது ஒவ்வொரு பார்சலாக செய்யப்பட்டு, வார்டு வாரியாக பேக் செய்யப்பட்டு, பார்சல் செய்யப்பட்டு சிமெண்ட் குடோனுக்குள் பதுக்கப்பட்டிருக்கிறது. மூட்டையில் அதே போல பெட்டிகளில் அந்த பணம் என்பது பதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக சரியாக வாக்காளருடைய பட்டியலோடு வார்டு எண்ணோடு மிக தெளிவாக எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த பார்சல்ல. எனவே அது அரசியல்வாதிகளில் ஒரு முக்கியமான கைங்கரியமாக இருக்கலாம் என்றுதான் வருமான வரித்துறை அதிகாரிகள் நம்புகிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் திமுக பொருளாளர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை, அதே போல அவரது மகன் நடத்தி வரும் கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனைக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. இது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இது குறித்த தகவல் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேவா, இது போன்ற பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. ஆனா யாருக்கு சொந்தமான இடம், ஒரு தகவலை இது போல ஒரு புகைப்படத்தை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. முதற்கட்ட தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கு கசிய விட்டுருது. ஆனால் இன்னார் வீட்டில் இவ்வளோ பணம் பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஏன் வெளிப்படையா எந்த இடத்துலையுமே சொல்றது கிடையாது? அது இந்த பிரச்சனை முடிஞ்சு போன பிறகு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க. ரொம்ப சென்சேஷனலான காலகட்டம், தேர்தல் நடக்குது, நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்கு.
ஒருத்தர் பத்தின தகவல் வெளியிடுறது, அது உறுதி செய்யப்படாத தகவலை கசிய வருது அப்படின்ற ஒரு இமேஜ் டேமேஜிங் கிடையாதா? தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல வருமான வரித்துறைக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக. ஏனென்றால் தற்பொழுது நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்வி, ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இது போன்ற பணத்தை யார் பதுக்கி இருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக வெளியிட வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது. எனவே தற்போது வருமான வரித்துறை அதிகாரியிடம் நாம் கேட்டோம், அதே போல தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் கேட்டோம். அது குறித்த விசாரணை என்பது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது என்பது குறித்து தற்போது ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பறிமுதலுக்கு பிறகு தற்போது வேலூரில் உள்ள திமுக பிரமுகரின் வீட்டில் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணத்திற்கான மூலம் என்ன, சோர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த பணம் எந்த வங்கியிலிருந்து எடுத்து வரப்பட்டது, யாருடைய கணக்கில் இருந்தது, எடுத்து வரப்பட்டது எப்படி, இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற கோணத்தில் விசாரணை என்பது நடக்கிறது. இந்த விசாரணை முடிவில் தான் இது யாருடைய பணம் என்பதை உறுதி செய்ய முடியும் என்று நாம் நிச்சயமாக கூற முடியும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அரசியல் பிரமுகருடைய பணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது. ஏனென்றால் அது போன்ற அம்சங்கள் இருக்கின்றன, களத்தில் அது போன்ற அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறார்கள். எனவே இந்த சோதனையின் இறுதியில் தான் இது உறுதியாக இது யாருடைய பணம் என்பதை சொல்ல முடியும். குறிப்பாக தேர்தலில் வாக்காளர்களுடைய பட்டியல், அதே போல அவர்களது வார்டு வாரியாக எழுதி சீலிட்ட கவர்களில் வைத்து ஒவ்வொரு மூட்டையாக சிமெண்ட் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பணம் யாருடையது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அது சம்பந்தமான விசாரணை தொடர்ந்து தீவிரமாக நடந்து வருகிறது. வேலூர் மாவட்டமே தற்பொழுது பரபரப்பான ஒரு மாவட்டமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலையில் நாம் வருமான வரித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினோம். இது போன்ற சம்பவம் என்பது நடந்திருக்கலாம் என்று பேசினோம். அப்போது திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் அவரது கல்லூரி, மகன் சம்பந்தப்பட்ட கல்லூரி நடத்தப்பட்ட சோதனைக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பணம் யாருடையது, யாருக்கு சொந்தமானது என்பதை வெளியிடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். திரு மகாலிங்கம், கடந்த ஒரு வாரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு 2 முக்கியமான இடங்களில் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஒன்று, சென்னையை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனத்துடைய கான்ட்ராக்டர் வீட்டில் இருந்து 13 கோடி ரூபாய் அளவுக்கு பணம். அது இந்த அமைச்சருக்கு சொந்தமான இடம் அல்லது அவருடைய பினாமி அப்படின்ற ஒரு தகவல், உறுதிப்படாத தகவல் கசிஞ்சது. அதே மாதிரி தற்போது ஒரு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக இவங்க ட்ரெண்ட் செட்டர், பணம் பறிமுதல், பட்டுவாடாலிருந்து பரிசு பொருட்கள் விநியோகத்திலிருந்து எல்லாத்துலேயுமே புதுவிதமான அணுகுமுறையை கையாளுவாங்க. நாங்கள் அதனால் கூடுதலாக ஒரு சிறப்பு பார்வையாளரை போடுறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இவ்வளவு பணம் இப்போ இருக்கக்கூடிய டேட்டா, ஒரு 10 நாள்லேயே இந்தியாவிலேயே அதிக அளவுக்கான பணம் கைப்பற்றப்பட்ட இடம் தமிழ்நாடு தான். தேர்தல் ரத்து அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேவா, ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டது என்னென்றால், இந்தியாவிலேயே வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் மிக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கலாச்சாரமாக இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக வாக்காளர்களுக்கு பணம் அல்லது பரிசு பொருட்கள் கொடுப்பது மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் தான் அதிகம் என்று தொடர்ந்து பேசப்பட்டு வருது. அதற்கான ஆதாரங்களும் அவ்வப்போது வெளியாகி வருகின்றன. எனவே தமிழகத்தில் தேர்தல் நடத்துவது என்பது தேர்தல் ஆணையத்திற்கு மிகவும் ஒரு கடினமான பணியாகத்தான் அவர்களும் பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் வாக்காளர்களுக்கான பணப்பட்டுவாடாவை தடுக்க வேண்டும், பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க வேண்டும், அதே போல வாக்குறுதிகளை கொடுப்பது அல்லது டோக்கன் கொடுப்பது ஆகியவற்றை தடுக்க வேண்டும். இதெல்லாம் இந்த சிக்கல்களுக்கு இடையில் தான் இது போன்ற தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட இங்கு அதிகமாக ஏன் நடக்கிறது என்ற ஒரு ஆய்வும் செய்ய வேண்டியது இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு சிவில் கான்ட்ராக்டர் வீட்டிலிருந்து பணம் என்பது கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் வரைக்கும் கணக்கில் வராத பணம் என்பது எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பணம் யாருடையது என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக அந்த சிவில் கான்ட்ராக்டர் சம்மன் என்பது வருமான வரித்துறை அதிகாரிகள் அனுப்பினார்கள். ஆனால் அவர் தனக்கு உடல் நலம் சரியில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதுவரைக்கும் அவர் விசாரணைக்கு ஆஜராக மறுப்பு தெரிவித்து வருகிறார். இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒரு ஆளும் கட்சி பிரமுகருக்கு நெருக்கமானவர் அந்த சிவில் கான்ட்ராக்டர் என்று சொல்லப்படும் நிலையில் இவர் விசாரணையை எதிர்கொள்ள தயங்குவது ஏன் என்ற கேள்வியும் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனிடையில் தான் தற்பொழுது வேலூரில் சிமெண்ட் குடோனில் கட்டுக்கட்டாக பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வேலூரில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான குடோனில் கட்டுக்கட்டாக சுமார் 10 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. வார்டு வாரியாக அந்த பண்டல்களில் வார்டு வாரியாக இன்னாருக்கு இவ்வளவு பணம்
கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விவரங்களோடு பூர்த்தி செய்யப்பட்ட பண்டல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்பான விவரங்களை நம்முடைய துணை ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்டோம். மகாலிங்கம், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக மக்கள் நீதி மையத்துடைய செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் 2 இடங்கள்ல, ஒன்று அதிமுகக்கு சொந்தமான ஒரு இடத்துல பணம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல திமுக சொந்தமான இடத்துல ஒரு பணம் கைப்பற்றப்பட்டது அப்படின்றது பொது வெளியில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இன்னார்கிட்ட இவ்வளோ பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுன்றது அதிகாரப்பூர்வமா வருமான வரித்துறையோ தேர்தல் ஆணையமோ ஒன்றும் தெளிவுபடுத்தலை. இந்த பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன? இதை பற்றி உங்களோட முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க. முதல்ல நம்ம சமூகத்தில் அரசாங்கத்தில் இருக்க மிகப்பெரிய பலகீனமே ஒரு சாதாரண மனிதன் சம்பந்தப்பட்ட குற்றங்களை அவன் பேரு குடும்பம் அத்தனை விவரத்தோடு வெளியிடுறாங்க. இது மாதிரி உச்சபட்சமான இடங்கள்ல நடக்கிற தவறுகள் சொல்லும் பொழுது அதை நேரடியா சொல்றது இல்லை. இதுதான் அவங்க எதிரியா இருக்கவங்களுக்கு பலமாவும் எடுத்துக்கிறாங்க. தேர்தல் எவ்வளவுக்குள்ள பணம் பிடிக்குதோ அதற்கு வெளியில யதார்த்தத்துல பார்த்தா பணம் புழங்கிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில எப்படி வெளியில வரது அதிசயமா இருக்கு. உதாரணம் சொல்ல போனோம்னா பான் பராக்கு தடை செய்யப்பட்ட ஒண்ணு, ஆனா எல்லா பெட்டி கடையிலும் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா கைப்பற்றப்படுறதும் பறிமுதல் செய்யப்பட்டு நடந்து இருக்கும் பொழுதே ஒரு சாதாரண பெட்டிக்கல்ல பான் பராக் கிடைக்குதுன்னா இது நிர்வாக கோளாறா, பலகீனமான தண்டனைகளா? எந்த வகையில பார்த்தாலும் தேர்தல் கமிஷன் சரியா தான் போயிட்டு இருக்கு. அதே நேரம் தேர்தல் கமிஷன் மிஞ்சும் அளவுக்கு திறமையோட செயல்பட்டு இருக்காங்க அவங்க. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடந்த மாதத்திலிருந்து அமலுக்கு வந்துச்சு. 22ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துருச்சு. கட்டுக்கட்டா புத்தம் புது ரூபாய் நோட்டுகள் பண்டல் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த வார்டுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சரியா போயிட்டு இருக்கு அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனா எப்படி இந்த பணத்தை கொண்டு வந்தாங்க, யார் இந்த பணத்தை டிரான்சாக்ட் பண்ணாங்க, பரிவர்த்தனை பண்ணாங்க, இந்த மாதிரி விவரங்கள்லாம் தேர்தல் ஆணையம் தெரியாதா? இந்த மாதிரி ஒரு உறுதிப்படாத போட்டோஸை வெளியில விடுறது, கசிய விடுறது, அதே மாதிரி வேற ஒருத்தருக்கு வந்து ஒரே பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அவனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிடுறாரு. அவர்கிட்ட விசாரணை பண்றதுக்கு எந்த அழுத்தமும் தரல. இது நீங்க எப்படி தேர்தல் ஆணையம் சரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையம் என்பது உடனடியாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. தேர்தலை முன்னிட்டு அதுல இருக்க அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியா செய்யறதா நான் நினைக்கிறேன். ஆனா இதற்கு முன்னாடியே இருக்கின்ற மற்ற அமைப்புகள், காவல்துறை, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இப்படி இவங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் லிபரலா இருந்ததுனாலதான் எல்லாரும் பணத்தை சேமிச்சு சரியா செய்யறாங்க மாதிரி தெரியுது ஒழிய தேர்தல் ஆணையத்தை நேரடியா குற்றம் சாட்டுறதுக்கு எனக்கு அவ்வளவு தூரம் சரியா தெரியல. ஏன்னா அது இருக்க அதிகாரிகளோ இப்ப நாங்களாம் ஒரு கட்சியில வேட்பாளர்கிட்ட அறிவிச்சுட்டு அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு படுற கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம். எல்லாத்துக்கும் கடுமையான விதிமுறைகள். ஒரு ஆட்டோ விளம்பரத்துக்கு கூட நாங்க வந்து 48 மணி நேரத்துக்கு அனுமதி வாங்க கியூல நிக்கிறோம். ஒரு சாதாரணமான சிலைகள் கூட அனுமதி கொடுக்கப்படல. அவ்வளவு கடுப்படியா நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா தமிழ்நாடு முழுக்க தேர்தல் அமைப்புக்கான தடை அந்த அளவுக்கு அமைதியாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் பண விஷயம் என்பது இவர்கள் எல்லாம் பொறுப்புக்கு தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் வருவதற்கு முன்பே செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடுகள் தான் இருக்குது. அவங்க பிடிக்கிற அதே நேரத்துல அது தொடர்றதுக்கு காரணம் வந்து ஹலோ தொடர்பு இருக்கு, நீங்க பேசுங்க. தொடர்வதற்கு காரணம் வந்து இப்ப பிடிப்பட்டவர்கள் வெளியில் வர்றதுக்கு கொண்டு வர்றதுல தொடர்ச்சியான நடவடிக்கை வெளியிடல. ஏன் ஊடகங்கள் கூட அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை கேட்டு பெற்று வெளியிடுறது இல்லை. அது அத்தோட ஒரு செய்தியாவே கடந்து போயிட்டு இருக்கோம். இல்ல, ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கேட்டு பெறதுல எங்களுக்கு தயக்கம் எதுவும் இல்லை. ஆனா கொடுக்கறதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் கொடுக்கறதுக்கான தயக்கம் வந்து வருமான வரித்துறை இருக்கோ அப்படின்ற அச்சமும் எங்கள்கிட்ட இருக்கு. இன்னொரு கேள்வி, ஒரு ஆட்டோக்கு விளம்பரம் பண்றதுக்கான ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்கே எங்க இவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு உங்க தரப்புல சொல்றீங்க. இது எல்லார்ட்டையும் இந்த குற்றச்சாட்டு இல்ல. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோ இல்ல ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கோ இந்த புகார் கிடையாது. அதுல பாரபட்சமா செயல்படுறாங்களா தேர்தல் ஆணையம்? இல்ல, அவங்க அந்த விஷயத்துல வந்து அவங்க பாரபட்சமா செயல்படுறாங்க. இவங்க அதெல்லாம் முக்கிய பொருட்கள். அவங்க தேர்தல் ஜெயிக்க வேற வியூகங்கள் வச்சிருக்காங்களே. அந்த கடைசி நிமிஷங்கள்ல அவங்களுடைய விளையாட்டுகள் நிறைய காத்திருக்கு இல்லையா? அவங்க இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அது தேவைப்படுறது இல்லை. நாங்க எங்க மாதிரி சிறிய புதிய ஆரம்பிச்ச கட்சிகள் நிர்வாக ரீதியா அணுகும் பொழுது எங்கள்கிட்ட முன் அனுபவம் உள்ளவர்கள் இல்லாதப்ப நாங்க நிறைய சிரமங்கள் சந்திக்கிறோம். ஆனா மொத்தத்துல வந்து தேர்தல் கமிஷன் நேரடியா குற்றச்சாட்டு அளவுக்கு பெரிய தவறுகள் இருக்கா எனக்கு தெரியல. அதே நேரம் தேர்தல் கமிஷன் தற்காலிக அமைப்பு போல் தான் செயல்படுறாங்க. அது ஆல்ரெடி இங்க இருக்கிற அமைப்புகள் அது சரியா செயல்படாதான் இவ்வளவு பணப்புழக்கம். அது இப்ப பிடிப்பட்ட பணத்தோடு ஒப்பிட்டா செலவழிக்கிற பணங்கள் மிக அதிகமா தான் இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வேட்பாளரும் ஒரு நாளைக்கு பணம் கையில கொடுக்க போற பணம் அப்புறம் இப்ப அவங்க செலவழிக்கிற தன்மையை பாத்தீங்கன்னா கூட தெரியும். எல்லா இடங்களிலும் வேலை செய்வர்களுக்கு பணம், கூட்டத்துக்கு வரவங்களுக்கு பணம், எல்லா வகையிலும் பணப்புழக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த கட்டுக்கட்டா பணம் வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்க இருந்து எங்க எப்படி போகுதுன்னு நிச்சயமா இதுல வந்து காவல்துறையுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. பணம் அப்படின்ற விஷயத்தை தான் பிரதானப்படுத்துறாங்க. இவ்வளவு பணம் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. வருமான வரித்துறை இந்த நேரத்தில் இது சரியா மோப்பம் பிடிச்சு வெளியில வராங்க அப்படின்ற ஒரு பாராட்டுகள் இருந்தாலும் கூட, கருப்பு பணமே முற்றிலுமா அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பண மதிப்பிழப்ப பேசினாங்க.
இன்னைக்கு பலாயிரம் கோடி ரூபாய் பணம் இந்த தேர்தல் அப்ப புழங்குது, அது பெரும்பாலும் கருப்பு பணம் தான் அப்படின்றாங்க. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கான நோக்கம் இது மூலமா சிதஞ்சிட்டது உங்களுக்கு தெரிய வருதா? பண மதிப்பிழப்பு நோக்கம் இருக்கும் பொழுதே முதல்ல அவர் சேர்ந்த போது மிகப்பெரிய காலம் 2000 ரூபாய் நோட்டு வெளியிட்டது. ஒரு காலத்துல 1000 ரூபாய் நோட்டு ஒன்று இருந்தது. 1000 ரூபாய் நோட்டு அதுக்குனால கருப்பு பணம் பதுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கு அப்படின்னு தான் 1000 ரூபாய் நோட்டு ரத்து செய்யப்பட்டுச்சு. 1000 ரூபாயை பதுக்கும் பொழுதே ஈஸியா பதுக்குவான் ரத்து செய்யப்பட்டது. 2000 ரூபாய் அவங்க எந்த நோக்கத்துல கொடுத்தாங்க? 1 கோடி ரூபாய் பதுக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப எளிதாக தான் இருக்கிற விஷயம். அல்ல இந்த அந்த பண மதிப்பீடு சட்டத்தின் மிகப்பெரிய ஓட்டையே 2000 நோட்டு அறிமுகம். இப்ப இவ்வளவு தமிழ்நாடு தான் பணம் விநியோகத்துல ரொம்ப மோசமான முன் உதாரணங்களுக்கு இதுவரை நாங்க இந்த மாதிரி மோசமான உதாரணத்தை பார்த்ததில்லை மற்ற மாநிலங்கள்ல. இதனாலே நாங்கள் கூடுதலாக ஒரு சிறப்பு பார்வையாளரை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு பார்வையாளரை நியமிச்சிருக்காங்க. இன்னும் தேர்தல் ஆணையம் என்னென்ன விஷயங்கள்லாம் முடுக்கி விடணும், இது உங்களை மாதிரி புதுசா தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்ன மாதிரியான சவால் இருக்கு ஏற்படுத்துது? நான் இந்த குறுகிய 18 நாள்ல தேர்தல் ஆணையம் என்ன சாதனை செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும் எனக்கு தெரியல. மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல, அவங்க தான் கையில எடுத்துக்கணும் இந்த விஷயத்த. சொல்ல போனா அந்த நம்பிக்கை இருக்கு. இளைஞர்களும் பெண்களும் மாணவர்களும் வீதியில் இறங்கி ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, ஓட்டு விற்பனைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவெளியில பெரிய பிரச்சாரம் வந்துட்டு இருக்கு. இது ஒரு அந்த இளைஞர்கள் மாணவர்கள் யாரும் இல்ல, ஒரு குடும்பத்துல என்ன வர்றாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் பணம் வாங்குறத விட்டாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்கலனாலும் இவங்க கொஞ்சம் மாற்றத்துக்கு வழி இருக்கு. இந்த தேர்தலில் அவங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஓட்டு போட்டு அட்லீஸ்ட் இவங்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு மாற்றான தேர்தல் முடிவுகளை கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அடுத்த தேர்தல் நல்லா இருக்கும். மற்றபடி தேர்தல் கமிஷனும் சட்டமும் மட்டுமே சரி பண்ண முடியும்னு நம்பிக்கை இல்லை. புதிய கட்சிகளுக்கு இது என்ன மாதிரியான சவாலை ஏற்படுத்துது? ஒரு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வச்சு நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்க. இது போன்ற பணப்பட்டுவாடான்றது உங்களை எந்த இடத்துல அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குது? மக்கள்கிட்ட இளைஞர்கிட்ட விழிப்புணர்வு இருந்தாலும் கூட இந்த வருஷம் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகையில 1.8% தான் இளம் வாக்காளர்கள், புதுசா ஆட் பண்ண வாக்காளர்கள், இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான். ஸோ உங்களை மாதிரி கட்சிகளுக்கு என்ன மாதிரி அச்சுறுத்தல் ஏற்படுத்துது? அச்சுறுத்தல் ஏற்பது முக்கியமான காரணமே பணம் இருந்தால் தான் தேர்தல் சந்திக்கலாங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது தான் முக்கியமான காரணம். அது எங்கே கொண்டு நம்ம விடுதுன்னா, ஒரு ராஜா கிட்ட நாடு மாட்டின மாதிரி, ஒரு சர்வாதிகாரத்தை நாடு மாட்டின மாதிரி பணக்காரர்களிடம் ஜனநாயகம் மாற்றுவதற்கான ஆபத்து நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல சொல்ல போனா சொல்லுவாங்க, சீட்டு மோசடி பண்றவங்க எல்லாம் அந்த சிப்பன் நடத்தி பொதுமக்கள் மோசடி பண்றாங்க, வர்ற பணத்துல ஒரு அமௌண்ட் எடுத்து போலீஸ் செலவுக்குன்னு வச்சுக்குவாங்களாம். அது மாதிரி இவங்க ஆட்சியில சம்பாரிச்சு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சுறாங்க தேர்தலுக்கு. தேர்தலை ஜெயிக்க அந்த பணம் போதும்னு அவங்க மனசளவுல எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. இதை உடைக்க மக்களால தான் முடியும். அதுக்கான நிச்சயமா இந்த கூறுகள் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மாற்று வழியை கொடுக்குற நல்ல தலைவர்கள், எங்க தலைவர் மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால இந்த தடவை நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். இந்த மாற்றம் பிற்காலத்துல பணப்புழக்கத்தை குறைக்கும். அரசு மீது பல விஷயங்கள்ல அரசு எடுத்த நடவடிக்கை, செயல்படுத்தின திட்டங்கள் வரவேற்பு இருந்தாலும் கூட வழக்கமாக இப்ப இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஆன்டி இன்குபென்சி இருக்கும், அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. அவ்வளவு விஷயங்களும் கடந்து இந்த பணம் விநியோகம் அப்படின்றத தேர்தலை தாக்கத்தை செலுத்த முடியும் நீங்க நம்புறீங்களா? தேர்தல் தாக்கத்தை செலுத்துறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நிச்சயமா இந்த தடவை நான் மக்கள் நம்புறேன். ஏன்னா நீங்க வரைக்கும் இது முக்கியத்துவம் கொடுத்த அலசுறத வச்சதே இந்த பணப்புழக்கத்தின் மேல் மக்களுக்கு வெறுப்பு தான். நீங்க இதெல்லாம் பேசும்பொழுது கவனிக்கப்படுது. தேர்தல் ஆணையத்துடைய குற்றச்சாட்டுகள் கேட்கப்படுது. அவங்க நேரடியாக பாக்குறாங்க. அவங்க கையில ஒரு 2000 ரூபாயோட ஒரு டிக்கில ஒரு தட்டுக்கு 2000 ரூபாய் அவருடைய பணம் இல்ல, நம்ம பணம்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. குறைந்தபட்ச கல்வி அறிவு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்து இந்த தடவை ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புறேன். தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு சதவீதமும் அரசியல் அறிவு சதவீதமும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது ஜாஸ்தி. ஆனா அதே மாதிரி பண விநியோகம் அப்படின்றதும் ஜாஸ்தி. இது நீங்க எப்படி இந்த மூணையும் எப்படி சரிசமா பொருத்தி பாக்குறீங்க? கல்வி அறிவு வந்தது காரணம் காமராஜர் காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலையும் எல்லோரும் படிப்பதற்கான வாய்ப்பு வசதி ஏற்படுத்தி கொடுத்ததுனால வந்த விஷயம். இல்ல எந்த இடத்துல தொய்வாகலையே, 2 தடவை 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி நடந்திருக்கு, எந்த இடத்துல தொய்வடையில, எல்லாமே வளர்ந்துட்டு தான் இருக்கு. அதனால அவங்க விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தொய்வடையதுக்கான ஆரம்ப ஏற்பாடு தான் கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது. மிசா காலத்துல கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனதே இந்த 40 வருஷத்துல 2 கட்சியும் கேட்க கூட கிடையாது. இன்னைக்கு எலெக்ஷன்ல மாநில பட்டியல் கல்வியை கொண்டு வர சொல்ற இவங்க யாராவது இடையில ஒரு தடவையாவது மாநில பட்டியல் சொல்லியிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழக மாதிரி கட்சிகள்லாம் மாநில சுயாட்சிக்காக முரசொலி புத்தகங்கள் இருக்காது, ராஜமன்னா கமிட்டியில இப்படி எல்லாம் இருந்து கூட இங்கிருந்து பறிக்கப்பட்ட கல்விக்கா இதுவரைக்கும் யாரும் பேசல. இன்னைக்கு எலெக்ஷனுக்காக தான் பேசுறாங்க. இப்படி கல்வி அறிவு கெட்டு போறதுக்கான ஆரம்ப கூறுல கூட தான் வச்சிருக்காங்க அவங்க. காமராஜரும் எம்ஜிஆருக்கு கல்வி வளர்வுக்கு காரணமா இருந்ததை கெடுக்கிறதுக்கான தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நீட்டுக்கெல்லாம் காரணமே இந்த கல்வி பொதுப்பட்டியல் போனதான். அது நீங்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அவர் பாதிப்பை பார்க்க போறீங்க. சரி, மீண்டும் இந்த விவாதத்துக்கு வந்துடலாம். இந்த பண பறிமுதல் அப்படின்றது எங்களுக்கு சவாலா இருக்கு. 2 இடங்கள்ல 10 கோடி 13 கோடி அப்படின்றது ஒரு குறைந்தபட்ச தொகை. இந்தியா முழுவதும் தமிழ்நாடு தான் இன்னைக்கு டாப் 10ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. தேர்தல் ரத்து அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறீங்களா? இல்ல, நான் வைக்கல. ஏன்னா நான் மக்களை நம்புறேன்.
இது திருமங்கலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பொது தேர்தலை வந்து அவங்க எப்போதும் கொஞ்சம் சமூக அக்கறையோட முடிவெடுப்பாங்க. இவர்களிடமா இந்த நாட்டை ஒப்படைக்க போறோம்னு ஒரே ஒரு கேள்வி அவங்க மனசுல இருந்துச்சுன்னா இந்த பணப்பட்டுவாரம் காணாம போயிடும். எப்பவுமே சில மத்திய அமைப்புகளை தேர்தல் ஆணையமும் சரி மத்திய அரசும் சரி அது கூண்டு கிளி, அது உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சிபிஐ அமைப்பா இருந்தாலும் சரி அது ஒரு கூண்டு கிளி அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கடந்த காலங்களில் ஒரு இதை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இப்போவுமே வேறு மாதிரியான விமர்சனத்தை வருமான வரித்துறை மேல எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. கர்நாடகாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி குமாரசாமிக்கு தொடர்புடையதாக சொல்லப்பட்ட ஒரு சில நிறுவனங்கள்ல சோதனை. இப்ப இன்னாருடைய மேம்போக்கா இவருக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் அப்படின்ற செய்தி கசியக்கூடிய வகையில் ஒரு இடத்துல சோதனை. நேற்று 3 நாட்களுக்கு முன்னாடி வேற ஒரு சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் சோதனை. அவர் எனக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலிக்குதுன்னு போய் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட இன்னும் விசாரிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அழுத்தமும் கொடுக்கப்படுதா இல்லையான்னு தெரியல. இது ஒரு பாரபட்சமா இருக்கா இது போன்ற சோதனைகள்? இதுக்கு நான் முதல்ல நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கே வர்றேன். 2 தரப்பு பகுதியிலும் சோதனையில பணம் கைப்பற்றப்பட்டதா நீங்க சொன்னீங்க. இப்போ முதல்ல சொன்னீங்க. நீங்க அந்த வகையில வந்து 2 பக்கம் நடக்கிறது கூடுதல் குறைச்சுங்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். ஆனா இதன் மீது நம்ம நம்பிக்கை இருந்த முடியாது. இந்த சோதனைகள் சரியா நடக்குதா, குறிப்பிட்ட பேர் நடக்குதாங்கிறத தாண்டி சோதனை நடக்கிறதுங்கிறதே ஒரு சின்ன நம்பிக்கை கொடுக்குற விஷயமா தான் நான் கருதுறேன். தற்போது வேலூரில் தனியார் சிமெண்ட் குடோனில் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பணம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும், தமிழகத்தில் தேர்தலில் போது பண விநியோகம் செய்வது தொடர்பான கருத்துக்களையும், மக்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் தெளிவுபடுத்தினீர்கள். உங்களுடைய தெளிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு முரளி அப்பாஸ். அடுத்ததாக ஏடிஆர் அமைப்பினுடைய முக்கிய நிர்வாகி சுதர்ஷன பத்மநாபன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது இந்த வேலூர்ல தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்திலிருந்து வார்டு வாரியாக குறிப்பிடப்பட்டு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. 200 ரூபாய் கட்டுக்கள், 500 ரூபாய் கட்டுக்கள் அப்படின்றது, அதில் இந்த வார்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரித்து பண்டிலாக கட்டி வச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையிலையும் ஒரு முக்கியமான கான்ட்ராக்டர் வீட்டிலேருந்து ஒரு 13 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த 2 பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்பாக தேர்தல் ஆணையமும் வருமான வரித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி உங்களோட கருத்து என்ன? சார், பொதுவாக இந்தியா ஃபுல்லாக வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, இந்த சாராயம், அப்புறம் வந்து இந்த பிரியாணி கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட்டுவாடம் சில இடத்துல நடக்கும். ஆனால் வந்து பெல்லரி மாவட்டத்தில் தான் அங்கே வந்து முதல்ல கர்நாடகாவில் இது மாதிரி ரொம்ப பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமங்கலம், அதுக்கடுத்து வந்து அப்புறம் வழக்கமாக ஆயிடுச்சு. நீ தமிழ்நாட்டை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு தான் வந்து இந்த மாதிரி பணப்பட்டுவாடாவில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குதுன்னு ஒரு எலெக்ஷன் கமிஷனர்ஸே சொல்லிட்டாங்க. நீங்கள் அவங்க கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் தான் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எல்லா ஊர்லேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் வந்து இது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு எல்லாரும் இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க என்பது வந்து அது வந்து நம்ம வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எந்த ஊருக்கு வேணா போங்க, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பணப்பட்டுவாடை நடத்துறது வந்து உலகத்தை அத்தனை யார் இந்தியாவை பற்றி ஜனநாயகம் பார்க்குறாங்களோ, ஒரு ஜனநாயக நாடு தேர்தலையா எல்லாருமே யார் பார்க்குறாங்களோ இந்தியாவோட தேர்தலோட ஒரு நோக்குவர்கள் வந்து எல்லாருமே சொல்றாங்க. அதனால நம்ம வந்து இது வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். இந்தியா முழுக்கும் தமிழ்நாட்டில் தான் அதிக அளவுக்கு பணப்பட்டுவாடா அப்படின்ற ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை தமிழகம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நீங்கள் ஒரு வருத்தப்பட்டு சொல்கிறீங்க. ஆனால் இது கடந்த காலத்திலேருந்து நடைபெறக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி, தேர்தலை பற்றின விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி. ஆனால் இந்த வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் அப்படின்றது ஓட்டில் வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்துதா அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துதா? அதை ஏதாவது உறுதிப்படுத்தியிருக்கா? இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நானும் பல ஆராய்ச்சியாளர்கள்ட்ட, பல பேர்கிட்ட, அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் பேசும்போது கூட நம்ம தேர்தல் ஆணையர்கள், இந்த மாதிரி வந்து சமூக ஆர்வலர்கள், சமூக சேவர்கள் எல்லாத்தையும் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பணம் வராத சமயத்தில் அவங்க எதிர்பாராம ஓட்டு போடுறாங்க. இப்போ எனக்கு இவங்க பணம் கொடுக்கல அப்படின்ட்டு அவங்களை எடுத்து ஓட்டு போடுறாங்க. ஆனால் எல்லாரும் வந்தாலும் பணம் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ மக்களே வந்து ஒரு இந்த மாதிரி லஞ்ச லாவணத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஒருத்தர் 500 ரூபா பணம் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 1000 ரூபா பணம் கொடுக்குறாருன்னா அது எல்லாரும் பணம் கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வேணுங்கிற ஆளுக்கு ஓட்டு போடுறாங்க. அதை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது ஜனநாயக படுகொலை. நீங்கள் வந்து 5 ரூபா வேணாலும் படுகொலை தான், 5000 ரூபா வேணாலும் படுகொலை தான்.
அது நியாயப்படுத்துறது வழியே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து ஓரளவாவது நம்ம ஒரு சில்வர் லைனிங் அப்படிம்பாங்க, ஓரளவாவது நம்ம சந்தோஷப்பட விஷயம் என்னம்னா, காசை வாங்கிட்டு சில பேர் வந்து நிறைய மக்கள் வந்து எவன் ஏதாவது செய்யறாங்களோ அவங்களை ஓட்டு போடுறாங்கிறது தான் இதுல வந்து ரொம்ப மோசமான விஷயத்துல வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த பண பறிமுதல் சம்பவம் தனியான ஒரு இதாக எடுத்து பார்க்க முடியாது. வேலூர்லையும் சரி சென்னையிலையும் சரி இவ்வளோ பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னா மற்ற இடங்கள்லையும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம புறந்தள்ளிட முடியாது. தேர்தல் ஆணையம் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் 5 ஆண்டுகளுக்கான உங்களுடைய குடும்பத்தாருடைய வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்ற விவரத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய குற்ற வழக்குகள் எல்லாம் அதை பற்றின விளம்பரம் பண்ணுங்க அப்படின்ற எல்லா சீர்திருத்தங்களையும் பண்ணுற முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க. ஆனால் அவ்வளோ முயற்சி எடுத்தாலுமே இந்த பணப்பட்டுவாடான்றது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேர்தல் ஆணையத்தால் முழுக்க அதை நிறுத்த முடியல. என்ன செய்யணும், என்ன மாதிரியான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கணும், உறுதியான நடவடிக்கை ஏதாவது எடுக்கணுமா? தேர்தல் ஆணையம் முடிஞ்சவர்கள் எடுக்கிறாங்க சார். ஏன்னா அவங்க எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னாடி தான் அவங்க உள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணுது. இந்த இருக்கிற அதிகாரிகள் வந்து நேர்மையான அதிகாரிகள் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து என்ன செய்ய முடியும், போலீஸ்காரங்களோ இல்லை மற்றவங்களோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் கையில தான் இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன், இந்த மாதிரி பணம் கொடுத்தீங்கன்னா கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்க வந்தாரு, வெட்டி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? அடுத்த மாநிலம் தானே கேரளா. ஏன் அவங்க வந்து அப்படி சொல்லும் உள்ள வராதிங்க பணம் கொடுத்தீங்கன்னா உதத்தன்னு சொல்லும்போது நம்மளால ஏன் அது மாதிரி சொல்ல முடியல? இல்ல ஏன் வாங்குறீங்க அப்படின்றது நம்ம மக்களை சொல்றதை விட்டுட்டு ஏன் கொடுக்குறாங்க? ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு வழக்கு வருது அப்படின்னா, இப்ப ரீசெண்டா அண்மையில திருப்பரங்குன்றம் தொடர்பான தேர்தலில் ஒரு தீர்ப்பு கொடுத்தது, அந்த வேட்பாளர் உயிரிழந்துட்டார். அவ்வளவு காலதாமதமா ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னு அப்ப விமர்சனத்துக்குள்ளாச்சு. இது மாதிரி தேர்தல் நடத்தை விதிமீறல் அப்படின்ற ஒரு புகார் வந்தா 1 மாசத்துல தீர்ப்பு வரணும், அவர் தவறு செஞ்சாரு அப்படின்னா அந்த பதவி உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை வழக்கமா தேர்தல் ஆணையம் ஒரு 3 மாசம் அதிகாரிகள் 3 மாசத்துல நம்ம நடைமுறை இருக்காங்க. அது ஏன்னா நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தோட சட்டத்திட்டங்கள் என்ன, அதோட வரைமுறை என்னன்னு தெரியாம பேசுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணா வந்து நீதித்துறைக்கு போயிடுது. நீதித்துறையில வந்து உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான கேஸ் தேங்கி கிடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சிதம்பரம் பாத்தீங்கன்னா 2009 அவர் வந்து போட்டி போட்டாரு, அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப 2015-16 தான் தீர்ப்பே வந்துச்சு. அதனால வந்து அவர் பதவி காலமே முடிஞ்சு அந்த அரசே உழுந்து அடுத்த வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் கையில இருக்குல்ல, இது வந்து நீதித்துறை கையில இருக்கு. அதனால நீங்க தேர்தல் ஆணையத்தை நம்ம திட்டி பிரயோஜனமே கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா தேர்தல் சமயத்தில் அந்த 3 மாசம் 4 மாசம் அவங்கள்ட்ட பவர் இருக்கு. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீதித்துறைக்கு ஒரு கேஸை போட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் அவங்களோட வரைமுறை. அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய வேண்டிய ஆள் யாருன்னா அந்த பார்லிமெண்ட்லயே நம்ம சட்டசபையில உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் செய்யணும். அவங்க ஏன் செய்வாங்க? அவங்களுக்கு தான் இதுல இன்வால்வ்டு. அவங்க செய்ய மாட்டாங்களே. தற்போது 2 இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க சுதர்சன் பத்மநாபன். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.